ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே மழை பெஞ்சது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மழை பெய்யும் போது நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ண முடியும். எங்கள் அப்பத்தா சொல்லும், பல நாள் பாவத்தை தாங்கிக்கிற நம்மளால் ஒரு நாள் புண்ணியத்தை தாங்க முடியாது அப்படின்னு. உண்மை தானே? எவ்வளோ நாள் வெயில் போட்டாலும் அதை தாங்கிட்டு நம்ம வெளியில் போகிறவங்க மழை பெஞ்சால் மட்டும் அதில் நனைகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு யோசிப்போம். வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி மழை பெஞ்சால் நம்மளால் பஜ்ஜி சுஜ்ஜி செஞ்சு சாப்பிட முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு வறுத்த கடலை பொரியவாவது எடுத்து வச்சுட்டு இந்த மழையை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மழையில் நனைகிறது பிடிக்கும்னாலும் வீட்டில் இருக்கும் போது பெய்கிறப்ப தான் நனைய பிடிக்கும். வெளியில் போனப்போ பேக்கெல்லாம் ஆகிடும், ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும், தலையெல்லாம் நனைஞ்சிரும், வீட்டுக்கு போகணும். அந்த டென்ஷன் தான் நம்மளுக்கு மெயினாக இருக்கும். எல்லோரும் இதை ஃபீல் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே சண்டே நான் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்த்தேன், அதே மாதிரி நிறையா ஆர்கனைசேஷன் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். நிறையா திங்ஸ் வாங்கியிருந்ததும் உங்களுக்கு நான் இன்னும் ரிவ்யூ போடாமல் இருந்தேன். ஆல்ரெடி வாங்கிட்டு நான் அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்ப எடுத்த வீடியோஸில் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ரிவ்யூவும் நான் சிலது இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கிச்சனில் நான் எனக்கு மணி பிளான்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், சக்குலண்ட்டு இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 செல்ஃப் வாட்டரிங் பாட்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். 2 டைப் ஆஃப் பாட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் உள்ள செடி நம்ம வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் செட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி இதை செட் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிளேஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது. என்னோடய கிச்சன் டூர் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சின்ன ஒரு டாஷ் ஷேப்பில் தான் இருக்கும், எல் ஷேப்பில் தான் அந்த கவுண்டர் டாப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த 2 பிளான்ட்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பிளேஸ் ஒதுக்கி வைக்கிறேன். ஏன்னா ஹீட்டும் ரொம்ப தாக்கிடக்கூடாது. இன்னொன்று, நான் எப்போவுமே இதில் வச்சுருக்க மாட்டேன். நான் மார்னிங் டைம் நம்ம ஒர்க் பண்ணுற சமயத்தில் வச்சுட்டு மிச்ச நேரம் எடுத்து அதை நல்லா வெளியில் அங்கே பால்கனியில் நல்லா காத்தாட நல்லா வச்சுருது. அதே மாதிரி வெயில் படுற நேரத்தில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் டெய்லியுமே அதை பண்ணிகிட்ருக்கிறது. அது ஒரு சின்ன மெனக்கடல் இருந்தாலுமே நம்ம சந்தோஷத்துக்காக இந்த மெனக்கடல்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது உண்டு. இந்த ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டப்ப அதில் கொஞ்சோண்டு விதை இருந்துச்சுங்க. விதை போட்டால் முளைக்கும்னு சொல்கிறாங்கன்னு அதை எடுத்து இந்த மணி பிளான்ட்டோட தூரில் அதை புதைச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு. இது செல்ஃப் வாட்டரிங் பாட்டு அப்படிங்கிறனால ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம வெயில் மட்டும் இதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டோம்னா போதும். சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப காலமாக பல விதமான ஒரு இதோட ஓடிட்டே இருக்கும். எந்த யூடியூப்பில் எடுத்து எந்த வீடியோஸ் டாக்டரோடது பார்த்தோம்னாலும் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசியில் இப்போ எல்லாரும் ஆதி காலம் மாதிரி நல்லெண்ணெய் கடலெண்ணெய், அதுவும் செக்கில், அதுவும் மரச்செக்கில் ஆட்டுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வெறும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் நான் ஒருத்தங்கள்ட்ட சொல்லி வச்சு அவங்க வயலில் விளைய வச்சுருந்தாங்க எள்ளு. அவங்க மூலமாக ஒரு 4 லிட்ரு எண்ணெய் மட்டும் வாங்கியிருக்கேன். அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் தூக்கு இல்லாட்டி கிளாஸ் பாட்டில் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீட்டில் இருந்த சில்வர் தூக்கிலெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். டெய்லி யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 கிளாஸ் பாட்டில் அகாரோ கம்பெனிலேருந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். 2மே கிளாஸ் பாட்டில். அதில் லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, டைட்டாக ஒரு சின்ன நாசிலோடு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கேப் இருக்குது. இதுவே நான் போரோசில் ஆல்ரெடி நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கிட்டு பாட்டில்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த கேப் மேலே கொடுத்துருக்க அந்த குட்டி கேப் சும்மா ஒரு லைட்டாக அப்படி வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு ரிவ்யூவில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு டெலிவரி பண்ணும்போது அந்த குட்டி கேப் இல்லாமல் வெறும் பாட்டில் மேலே உள்ள அந்த நாசிலோட சும்மா வந்துருச்சு. அதனால நான் உடனடியாக ரிட்டன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துட்டனால சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அகாரோவோட இந்த கிளாஸ் பாட்டில் வந்துருந்துச்சு. ரொம்ப பார்க்க ரிவ்யூலாம் நல்லா இருந்துச்சு. 2 பாட்டிலோட விலை 500 சம்திங். 2மே ஈச் 1/2 லிட்ரு 500 ml கொள்கிற அளவு இருந்துச்சு. ஸோ 2 பாட்டிலில் நம்ம பண்ணோன்னா 1 லிட்ரு நம்ம நிரப்பிக்கலாம். சரி, இது நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒரு தூக்கில் உள்ள எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிட்டு இது டெய்லி யூஸ்க்காக நான் தனியாக ஊற்றி இதில் வச்சாச்சு. மிச்சம் 2 லிட்ரு 3 லிட்ரு இருக்கும். அதை நான் தூக்கிலையே வச்சு சில்வர் தூக்கில் வச்சு ஷெல்ஃபில் அடிக்காச்சு.
இந்த டப்பர்வேர் பாட்டிலில் வந்து நார்மல் நம்ம சஃபோலா ஆயில் வந்து வாங்கியிருக்கேன் 1 லிட்டர் மட்டும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வத்தல் வறுப்போம், பூரி செய்வோம், இதுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது பார்க்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஃபோலா மட்டும் 1 லிட்டர் வாங்கி அதை வந்து டப்பர்வேரில் யூஸ் வச்சுருக்கேன். பார்க்கலாம் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது, எதுவும் ஹெல்த்தில் வேறு மாதிரி எதுவும் சேஞ்சஸ் தெரியுதா. அதே மாதிரி இந்த சஃபோலா ஆயிலும் நம்ம ரொம்ப லாங், அதாவது எவ்வளோக்கு தவிர்க்க முடியுதோ அந்த அளவு தவிர்த்துட்டு வெறும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட், இது மாதிரி தான் நான் டெஸ்ட் ரைட் மாதிரி இதை பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு நீ பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அதில் வந்து நிறையா பேர் பார்க்குறவங்களாம் சொன்னாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு, அப்போ வந்து நீ பெயின் நிறையா பேருக்கு சரியாகுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறையா நான் ஹெல்த்துக்காக வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுட்டில். ஸோ இந்த ஒரு சேஞ்சையும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஸோ இந்த மாதத்துலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த செட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டீல் ரேக் வந்து சுத்தமாக செட் ஆகலைங்க. நான் வந்து அது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். பார்க்கும்போது அதில் ஃபோட்டோஸில் ரிவ்யூலாம் நல்லா தான் இருக்குது. பட் என்னோடய கிச்சனுக்கு எனக்கு அது செட் ஆகலை. இன்னொன்று ஆயில் பாட்டில் அதில் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. பாட்டில் வந்து லைட் ஆடிட்டுருக்கா. நம்ம வேற காலையில் என்னமோ தீயணைக்க போகிற ஓடுற மாதிரியே சமைச்சிக்கிட்டு இருப்போம் பரபரன்னு. அந்த சமயத்தில் படபடன்னு எடுத்து செய்யும் போது நம்ம கிளாஸ் பாட்டில் தவற விட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு வேளைக்கு 4 வேளை அதிகமாகிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தள்ளி வச்சுட்டு இந்த பழைய மாதிரியே ட்ரேயில் வச்சு அந்த பாட்டில்ஸை அடுக்கிட்டேன். ஸோ இந்த பிளான்ட் வைக்கவும் எனக்கு என்னமோ என் கிச்சனே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 4-in-1 கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சில ஸ்மூதி திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் 1 மந்த் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா நடுவில் இருக்க அந்த செப்டம் வந்து குட்டி லைன் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் போடுற அந்த குட்டி குட்டி திங்ஸாக இருக்கிற பாருங்க, சியா சீடு, அதுக்கப்புறம் எள்ளு, வெள்ளை எள்ளு, அது மாதிரி திங்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்தில் வந்து போயிடுது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பம்கின் சீடோட கலக்குது, கடலையோட கலந்துருது. அந்த மாதிரி நம்மளுக்கு குட்டியாக ரொம்ப சின்ன பீசஸ் இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் உள்ள செப்டம்க்கு போயிடுது. ஸோ அது மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு இது சூட்டபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த மாதம் ரீஃபில் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து பெரிய பெரிய திங்ஸ், அதாவது ஸ்மூதிக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் இதில் வந்து வைக்கிறேன். அது வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பம்கின் சீடு, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துகளாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து அந்த கேப் வழியாக போகாத அளவுக்கு உள்ள ஒரு திங்ஸை மட்டும் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இது என்ன ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பண்ணிட்டு அப்படின்னு யோசிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது எந்த மாதிரி நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறோம், பட் அது வந்து கலக்குது. அது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சியா சீடு போய் எள்ளுக்குள்ளே விழுகிறது, எள்ளு போய் அங்கிட்டு கடலைக்குள்ளே விழுகிற போது ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதம் இதை மட்டும் இப்படி வச்சு பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் இப்படி செட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இருக்கிற அந்த சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, எள்ளு, அது இதெல்லாம் நம்ம வந்து வேறு பாக்ஸில் நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 4-in-1 கண்டெய்னர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னா நல்லா பண்ணலாம். பாக்ஸில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஒன்லி திங் இந்த மாதிரி பெரிய பெரிய துகளாக இருக்கிற மாதிரி, அதாவது பருப்புகள் நீங்கள் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே மாதிரி கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பாசிப்பயறு, தட்டைப்பயிறு, அது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஒரே பாக்ஸில் 4 ஐட்டமும் அப்படியே கொட்டி வைக்கலாம். நம்ம மளிகையில் எப்படியும் அதெல்லாம் 1/4 கிலோ தான் வாங்குவோம். மொச்சக்கொட்டை, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு 1/4 கிலோ தான் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸாக 1/4 கிலோ கொள்கிற அளவுக்கு இதில் வந்து அழகாக 4ஐயும் போட்டு கொட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்மூதிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதுலேயும் இந்த சின்ன 5-6 பெட்டி மாதிரி இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் கொட்டி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து என்னோடய கிச்சனில் சின்ன கிச்சனாக இருந்தாலும் மேலே ஷெல்ஃப்லாம் வச்சுருக்கிறது வந்து எனக்கு
எனஃப், அது ரொம்ப நிறைய இடம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த கவுண்டர் டாப்பில் திங்ஸ் வைக்கிற பழக்கம் நம்மளுக்கு எப்போ போகும்னு தெரியல. நிறையா பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஷெல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ரொம்ப அழகாக இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும். கவுண்டர் டாப் மேலே தண்ணி ப்ளஸ் அடுப்பு இது மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி செட்டிங் பண்ணிவிட்டு இன்னும் நீட்டாக நம்ம சின்ன கிச்சன், ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி தொளி எடுத்து அதை கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டக்குன்னு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெய்லி ஸ்மூதிக்கு இதிலேருந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி இந்த பிளாஸ்டிக் பேக் ஹோல்டர் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். வாங்கினோன்னே அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ட்டு. இப்போ 1 மந்த்து யூஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம கீழேருந்து கவர் இழுக்கும் போது அதோட இழுக்கிறது நம்ம வேகமாக இழுக்கிறோம் இல்லையா, அதனால் மேலே அந்த ஒட்டிகிட்டு இருந்த அந்த ஹூக் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. அது வந்து சும்மா தான் இந்த ஸ்டிக்கரோட ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த சுவத்தில் ஒட்டுற ஸ்டிக்கரோட அந்த ஹூக்கையும் ஒட்டி வச்சுருக்காங்க. அது தனியாக வந்துருச்சு. ஸோ ரெண்டையும் ஒரே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து கவர் பிடிச்சி இழுக்கும் போது கொஞ்சம் பார்த்து பையே இழுக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா கையோடு வந்துடுது. வீட்டில் வந்து டிஷ்வாஷர் இருக்குது, இருந்தாலுமே சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம், ஒரு சில ஐட்டங்கள் டக்குன்னு நம்ம கழுவுறதுக்கு இந்த விம் லிக்விடோ ப்ளஸ் நான் தேங்காய் நார் வச்சு தான் இவ்வளோ நாள் நான் வந்து பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு இங்கனக்குள்ளே ஒரு செட்டிங் வச்சுருந்தேன். ஆனால் வந்து எனக்கு அந்த விம் லிக்விடு போட்டதில் வந்து இந்த தேங்காய் மஞ்சியில் நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அப்படியே அதில் போடும்போது அதில் உள்ள சாதத்துகள், அந்த பால் பாத்திர துகள்லாம், சாப்பாட்டு தூள்லாம் அதில் போய் ஒட்டிக்கிட்டு அது ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதில் இது ரெண்டும் கனெக்ட் ஆகாத மாதிரி இந்த பாக்ஸ் செட்டிங் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி. அது வந்து யூஸ் பண்ண முடியாமல், ஏன்னா அந்த தூள்லாம் போய் அந்த ஹோல்ஸில் அடைச்சிக்கிடுச்சு. அந்த பாக்ஸில் ஒரு ஹோல் காமிச்சேன் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே போய் அடைச்சிக்கிடுச்சு. அதனால இவ்வளோ நாள் என்ன பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இதுவும் அமேசானில் தாங்க வாங்கினேன். இப்போ நம்ம அந்த இது பாக்ஸ் வந்து இதுவும் அமேசானில் இருக்குது, நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த பாக்ஸை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மேலே அந்த லிக்விட் வந்துகிட்டே இருக்கும். இந்த கம்பி மாதிரி ஒரு அமைப்பை வந்து இப்போ வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து பால் சட்டியெல்லாம் நம்ம கம்பி வச்சு ப்ரஷ் வச்சு விளக்குவோம் இல்லையா, கம்பி மாதிரி ஒரு உருண்டையாக விற்கும்ல, அதுக்கு விளக்குற அளவுக்கு அதே கம்பி தான். அதை வந்து இவங்க வந்து ஒரு மெஷ் மாதிரி அழகாக கர்ச்சீஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம விளக்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. விளக்கி முடித்த உடனே அதை அலசுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே லேயரில் இருக்கிறனால அதில் உணவுத்துகள், சாப்பாடு இதெல்லாம் சிக்காமல் அழகாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. திருப்பி அதை எடுத்து இப்படி காய வச்சிடறோம், ஈரம்லாம் போயிடுதுங்க. இந்த செட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். இது என்ன ஒரு பெருசாக கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நானுமே அப்படித்தான் வித்தியாசமாக எங்கள் வீட்டில் பார்த்தோம். ஷிவு எங்கள் டாகை வந்து நாங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அது உடம்புல இது வந்து ஒட்டிகிட்டு வந்துருச்சு. என்ன அப்படின்னு இவ்வளோ பெரிய வண்டு அது உடம்புல ஒட்டியிருக்கேன்னு இழுத்தா இழுக்கவே வரல. பார்த்தீங்கன்னாலே தெரியும், முன்னாடி 2 ஹூக் மாதிரி இருக்குது பாருங்கள், அது உடம்புல மாட்டிக்கிட்டு அந்த முடியில் மாட்டிக்கிட்டு வரவே இல்லை. இது என்னவா இருக்கும், பார்க்கவே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இதை ஃபோட்டோ எடுத்து நான் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணேங்க. ஒரே ஆச்சரியம். அது என்னென்னமோ பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி அமேசானில் இதில் காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இது வீட்டில் வச்சுருக்கும் போது கெட்ட சக்தியில் விலக்கி வைக்கும், நம்ம ஆசைகளை நிறைவேற்றும் அப்படின்லாம் நிறையா பெனிஃபிட் போட்டிருக்காங்க. எந்த ஊர் வாஸ்துன்னு தெரியல, நம்ம ஊரா இல்லை சைனாவா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நிறையா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. போய் அடுத்து கூட கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். நம்மளை தேடி ஒரு நல்ல விஷயம் அதுவாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வரவேற்கணும். நிச்சயம் அது நிறையா பாசிட்டிவிட்டியை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட
அடுத்து இந்த வார புது வரவா எங்கள் கார்டனுக்கு புதுசாக வந்திருக்க பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள். இது பக்கத்தில் ஒரு ஊரில் உள்ள நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறையா மணி பிளான்ட் வெரைட்டிஸு. இது கலோஞ்ச் அப்படிங்கிற ஒரு பூ வெரைட்டி. இந்த கலர் எங்கள் வீட்டில் இல்லை, ஆல்ரெடி வேறு ஒரு கலர். அது வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. அது ஒரு சீசனுக்கு பூக்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து புது கலர் ஒன்று கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஒரு சிலது இன்டோர் பிளான்ட்டும் இருக்குது, வெளியில் வைக்கிற பிளான்ட்ஸும் இருக்குது. இந்த ரப்பர் பிளான்ட் வந்து இன்டோர் பிளான்ட்டு. ஸோ இப்போ தான் அங்கேயே நாங்கள் தொட்டி வச்சு அவங்களே தேங்காய் மஞ்சி உரம்லாம் போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நிறையா பிளான்ட்டு மணி பிளான்ட் வெரைட்டிஸு சிலது வந்து நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தப்ப இந்த இடத்துல வெயில் காலையில் பட்டுச்சு. சரி இன்றைக்கி சண்டே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வெயில் அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெயிலில் எடுத்து வச்சோம் கொஞ்சம் நேரம். பட் இது டெய்லி பேஸில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை வந்திருக்குது. அதுக்காக நம்ம ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். சில ஸ்டாண்டு அந்த மாதிரி ஹூக்கு இந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வெயில் வர்ற இடத்துல, ஏன்னா என்ன தான் இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நேரம் காலை வெயில் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு சில செடிகள் அதுக்காகவும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சுட்டு இப்படி வீடியோ எடுக்கும்போது எனக்கு என்னமோ நம்ம வீட்டில் நர்சரி இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாமே நர்சரியில் வாங்கிட்டு வந்த அந்த கவரோடு அப்படி அப்படியே வச்சு எடுக்கும்போது நர்சரியில் இருக்கிற லுக்கு கிடச்சிச்சு. இது எங்கள் வீட்டில் ஹாலில் மாடியில் தான் வச்சுருக்கோம். இதை ஃபுல்லாக இனிமேல் பாட் மாற்றணும். அதுக்கப்புறம் திருப்பி எந்தெந்த இடத்துல வைக்கணும், சில பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அடினியம் பிளான்ட்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆன்லைன்லேயும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது நம்ம ஹார்வியோரா ஆன்லைனில் வாங்கினது நிறையா நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பிளான்ட்டை தவிர மற்ற எல்லாம் நல்லா வந்திருக்கு. நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கு. இப்போவும் ஒரு சில பூச்செடிகள் ப்ளஸ் மணி பிளான்ட்டு சக்குலண்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து இதை ஃபுல்லாக வந்து நம்ம பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மாற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் வைக்கிற மாதிரி செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்டோர் பிளான்ட்டுங்கிறது அழகுக்கு மட்டும் இல்லை, ஏர் பியூரிஃபையர் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் நிறையா கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அழகாக செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.